வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மின் கட்டணம் உயர்வினை கண்டித்து முற்றுகை போராட்டம். காங்கிரஸ் அறிவிப்பு. புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் படுக்கை வசதி இல்லாததால் ஒரே படுக்கையில் 3 நோயாளிகள் படுத்திருக்கும் அவலம். வீட்டு விசேஷத்திற்கு வந்தது போல நோயாளிகள் பாய் தலையணை போட்டு சிகிச்சை பெறும் கொடுமை. குளுக்கோஸ் போடுவதற்கு ஸ்டாண்ட் வசதி இல்லாததால் குளுக்கோஸ் பாட்டிலை கையில் பிடித்தபடி கால் கடுக்க நிற்கும் பெண். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட காவல்துறை தலைமை இயக்குனர் ஷாலினி சிங்கிற்கு ஆரத்தி எடுத்து நெற்றியில் குங்குமம் வைத்து வரவேற்ற பெண்கள். இனி விரிவான செய்திகள். மின் கட்டணம் உயர்வினை கண்டித்து முற்றுகை போராட்டம். காங்கிரஸ் அறிவிப்பு. புதுச்சேரி ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தை காரணம் காட்டி மின் கட்டணத்தை ஆண்டுதோறும் உயர்த்தி வருகிறது. அந்த வகையில் கடந்த ஜூன் மாதம் மின் கட்டணத்தை அரசு உயர்த்தியது. அப்பொழுது பாஜக என்ஆர் காங்கிரஸ் தவிர அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தன. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் மின் கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்படும் என்று அறிவித்தார். அதன்படி மின் கட்டணம் 2 மாதங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது மீண்டும் மின் கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டு உள்ளது. அதுவும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அதே தேதியில் இருந்து அரியசுடன் வசூலிக்கப்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. அப்படியென்றால் முன்பு அமைச்சர் அறிவித்தது மோசடியா அல்லது மின்துறை அதிகாரிகள் யாரும் அமைச்சர் கட்டுப்பாட்டில் இல்லையா? இதற்கு காரணம் இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்தான் என்றால் தற்பொழுதைய ஆட்சியாளர்கள் அனைவரும் அடுத்து வரும் தேர்தல்களில் இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம்தான் வாக்கு சேகரிக்க வேண்டும். புதுச்சேரி மக்களிடம் வாக்கு கேட்க செல்லக்கூடாது. தனியாரிடம் ஒப்படைக்கும் முன்பு இஷ்டத்திற்கு மின்கட்டணம் உயர்த்தப்படுகிறதா? தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மின்துறையை தனியார் மயமாக்க எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மின்துறை ஊழியர்கள் தொடர்ந்துள்ள வழக்கில் மின்துறையை தனியார் மயமாக்க மாட்டோம் என்று அரசு உறுதியளித்து அந்த வழக்கை முடிவிற்கு கொண்டு வர வேண்டும். மின் கட்டணத்தை முன்கூட்டியே வசூலிக்கும் வகையில் ப்ரீபெய்டு மீட்டர் பொருத்தும் திட்டத்தை கைவிட வேண்டும். விவசாயிகளுக்கு வழங்கப்படும் மின்சாரத்திற்கு கட்டணம் வசூலிக்கும் நோக்கில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை கைவிட வேண்டும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 3/9/2024 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் உப்பளத்தில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும். பிடிவாரண்ட் எதிரொலி காரணமாக புதுச்சேரி நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் ஆஜரானார். வாழைப்படம் பிடித்திருந்தது. இயக்குனர் மாரி செல்வராஜை பாராட்டினேன். தங்கலான் திரைப்படம் பார்க்கவில்லை. புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் பேட்டி. திமுக கூட்டணியில் விரிசல் விழாதா என்று ஏங்கி கிடப்பவர்கள் வதந்தி பரப்புகின்றனர். விடுதலை சிறுத்தை கட்சி அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணி கட்டுக்கோப்போடு உள்ளது என்றும் திட்டவட்டம். புதுச்சேரி வெங்கடசுப்பா ரெட்டியார் ரவுண்டானா அருகே 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவதூறு மற்றும் வெறுப்பு பேசியதாக உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த வழக்கு மீதான விசாரணை புதுச்சேரி சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையின் பொழுது விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் ஆஜராகாமல் இருந்தார். இதனை அடுத்து அவருக்கு 2வது நீதிபதி ரமேஷ் பிடிவாரண்ட் பிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர் ஆனார். புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜரான பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் புதுச்சேரியில் 2014ஆம் ஆண்டு ஜனவரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் பொழுது உரையாற்றிய பொழுது தலித் அல்லாத பிற சமூகத்திற்கு எதிராக பேசியதாகவும் பகையை தூண்டும் வகையில் பேசியதாகவும் என் மீது புகார் அளிக்கப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கில் தலைமறைவானவர் என்ற அறிவிப்போடு நீதிமன்றத்தில் ஆஜராக கூறினார்கள். அதனால் ஆஜராகி வழக்கை விரைந்து நடத்துமாறு கூறினேன். இது பொய் வழக்கு, தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து இருக்கிறோம். இந்த பொய் வழக்கில் இருந்து என்னை விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றார். திமுக கூட்டணியில் விரிசல் விழாதா என்று ஏங்கி கிடப்பவர்கள் வதந்தி பரப்புகின்றனர். விடுதலை சிறுத்தை கட்சி அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணி கட்டுக்கோப்போடு உள்ளது. உரிமை தொடர்பாக எழுப்பும் குரல் வேறு, கூட்டணி தொடர்பாக கொண்டுள்ள நிலைப்பாடு என்பது வேறு. இந்த வதந்தி எங்கள் கூட்டணியை பாதிக்காது. விளையாட்டுத்துறை சார்பில் நடத்தப்படும் பல்வேறு நிகழ்வுகளில் கார் பந்தயமும் ஒன்று. இதுபோன்ற போட்டிகள் நடத்துவதன் மூலம் தலைநகர் சென்னையில் சுற்றுலா கவர்ந்து இழுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். தொழில் முதலீட்டாளர்களை சென்னை நோக்கி அழைக்க ஏதுவாக அமையும். பெங்களூர், புதுடெல்லி போன்ற நிகழ்வுகளை நடத்துவதன் மூலம்தான் அந்த நகரங்களில் தொழில் முதலீடுகள் பெறுகின்றன.
அந்த நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிகழ்ச்சியின் காரணமாக நீதிமன்றமும் போட்டியை நடத்த தீர்ப்பளித்து உள்ளது என்று நம்புகிறேன். புதுச்சேரிக்கு மாநில அரசை வரவேற்கிறோம். நாங்கள் அதை வலியுறுத்துவோம் என்றார். நான் வாழை படத்தை பார்த்தேன். படம் நன்றாக இருந்ததனால் அதன் இயக்குனர் மாரி செல்வராஜை பாராட்டினேன். தங்கலான் படத்தை பார்க்கவில்லை. அதனால் இயக்குனர் ப. ரஞ்சித்தை பார்க்கவில்லை. வாழை தங்கலான் படம் பாராட்டு சர்ச்சை குறித்த கேள்விக்கு திருமாவளவன் பதில் தெரிவித்தார். 2014ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் புதுச்சேரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றில் பங்கேற்று நான் உரையாற்றினேன். அப்போது தலித் அல்லாத பிற சமூகத்தினருக்கு எதிராக பேசியதாகவும் தலித் அல்லாத பிற சமூகத்தினரிடையே பகையை தூண்டும் வகையில் பாகுபடுத்தி பேசியதாகவும் என் மீது பொய் புகார் அளிக்கப்பெற்று வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த படத்தை பார்த்த பிறகு தானே பாராட்ட முடியும். படத்தை பார்த்த பிறகு பாராட்ட. சசிகலாவின் சகோதரர் தினகரன் தனபால் முன்னாள் சபாநாயகர் தனபாலை நாங்கள் முதலமைச்சராக திட்டமிட்டு இருந்தோம், சிலர் ஒத்துக்கல, அதனால தான் ஆக்க முடியலன்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. யாரு? சசிகலாவின் சகோதரர் திவாகரன். முன்னாள் சபாநாயகராக இருந்த தனபாலை நாங்கள் முதலமைச்சராக. யார் ஒத்துக்கல? மக்களா ஒத்துக்கல. அவங்க கட்சியில தானே எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அதை நீங்க அதுக்கு அவர் தான் விளக்கம் சொல்லணும். நான் எப்படி இதில் விளக்கம் சொல்ல முடியும்? வங்கக்கடலில் ஏற்படுத்தப்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் பெய்த கனமழையால் மழைநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் சிரமத்திற்கு ஆளாகினார்கள். தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததனால் குடியிருப்பு வாசிகளும் கடுமையான அவதிக்கு ஆளாகினார்கள். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக வெயில் இன்றி வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது. இன்று மாலை திடீரென்று கருமேகங்கள் சூழ்ந்த நிலையில் புதுச்சேரி நகர பகுதிகளான முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, கடற்கரை சாலை, லாஸ்பேட்டை, உருளையன்பேட்டை, ராஜ்பவன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதுபோன்று கிராமப்புறங்களான பாகூர், கரிக்கலாம்பாக்கம், திருக்கனூர், வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கனமழை பெய்தது. மழையின் காரணமாக புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வந்தாலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினார்கள். மேலும் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதனால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் சிரமத்திற்கு ஆளாகினார்கள். மேலும் தாழ்வான பகுதிகளில் ஒரு சில இடங்களில் குடியிருப்புகள் மழைநீர் சூழ்ந்ததனால் குடியிருப்பு வாசிகளும் பாதிக்கப்பட்டனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் படுக்கை வசதி இல்லாததால் ஒரே படுக்கையில் 3 நோயாளிகள் படுத்திருக்கும் அவலம். வீட்டு விசேஷத்திற்கு வந்தது போல நோயாளிகள் பாய் தலையணை போட்டு சிகிச்சை பெறும் கொடுமை. குளுக்கோஸ் போடுவதற்கு ஸ்டாண்ட் வசதி இல்லாததால் குளுக்கோஸ் பாட்டிலை கையில் பிடித்தபடி கால் கடுக்க நிற்கும் பெண். சுமார் 13 லட்சம் மக்கள் தொகை கொண்ட புதுச்சேரியில் 5 தனியார் மருத்துவக் கல்லூரிகள், 2 அரசு மருத்துவமனை, அது மட்டுமில்லாமல் மத்திய அரசு நிறுவனமான ஜிப்மர் என்று 8 பெரிய மருத்துவமனைகள் உள்ளது. புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். அது மட்டுமல்லாமல் ஆண்டுதோறும் நிதிநிலை அறிக்கையின் பொழுது சுகாதாரத்துறைக்கு மட்டும் கணிசமான தொகையும் புதுச்சேரி அரசு ஒதுக்கி வருகிறது. இருந்தாலும் அரசு மருத்துவமனையின் மீது புதுச்சேரி அரசு ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் கவனம் செலுத்தாததால் இன்று அரசு மருத்துவமனை சீர்கெட்டு உள்ளது. குறிப்பாக அவசர சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு அழைத்து செல்ல வாகன வசதி இல்லை. எம்ஆர்ஐ ஸ்கேன், எக்ஸ்ரே உள்ளிட்ட இயந்திரங்கள் பழுதடைந்து இருப்பது, மேலும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இல்லாமல் குப்பை கூலமாக காட்சியளிப்பது போன்ற பல்வேறு குறைபாடுகள் இருந்து வந்த நிலையில் இன்று நோயாளிகள் பெருமளவில் வந்து சிகிச்சை பெறும் அரசு மருத்துவமனையில் போதுமான அளவிற்கு படுக்கை வசதிகளும் இட வசதிகளும் இல்லாததால் நோயாளிகளை தரையில் பாய் போட்டு படுக்க வைக்கும் அவலநிலை உள்ளது. மேலும் குளுக்கோஸ் போடுவதற்கு ஸ்டாண்டு கூட இல்லாததால் பெண் ஒருவர் குளுக்கோஸ் பாட்டிலை கையில் பிடித்தபடியே நிற்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. படுக்கை வசதி இல்லாததால் ஒரே படுக்கையில் 3 நோயாளிகள் படுக்கும் கொடுமையான நிலையும் அரசு மருத்துவமனையில் உள்ளது. மேலும் பல்வேறு தருணங்களில் அரசு மருத்துவமனை குறித்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வந்தாலும் அந்த குறைகளை அரசு நிர்வாகம் சரி செய்வது கிடையாது.
தற்பொழுது மீண்டும் ஒரே படுக்கையில் 3 பேர் படுத்திருப்பது, குளுக்கோஸ் போடும் ஸ்டாண்ட் இல்லாததால் பெண் ஒருவர் கையில் பிடித்திருப்பது, படுக்கை வசதி இல்லாததால் பாய் தலையணை போட்டு உறவினர்கள் விசேஷத்திற்கு வந்தது போல் நோயாளிகள் படுத்து தூங்குவது என்ற வீடியோவும் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இனியாவது அரசு கவனம் செலுத்தி அரசு மருத்துவமனையின் சுகாதார சீர்கேட்டை சரி செய்து நோயாளிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்குமா என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதுச்சேரி மாநில பூர்வீக ஆதி திராவிடர் அரசு அலுவலர்கள் நல கூட்டமைப்பு மற்றும் புதுச்சேரி மாநில அட்டவணை இன மக்கள் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தலைவர் ராமலிங்கம் தலைமையில் புதுச்சேரி முதலமைச்சரை சந்தித்து கடிதம் கொடுத்தனர். அதில் புதுச்சேரியில் உள்ள பூர்வீக ஆதி திராவிடர் மக்களுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என்ற தலைமை செயலரின் 2015 அரசாணை நடைமுறையில் உள்ள பொழுது ஒரு சில அரசியல் கட்சிகள் தவறான பிரச்சாரத்தை பரப்பி வருகின்றனர். குடிபெயர்ந்த மக்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின்படி 1964 ஆதாரம் இல்லை என்றால் அவர்கள் பொது பிரிவினர் ஆவார்கள் என்பது வலியுறுத்தப்பட்டது. தற்பொழுது பட்டியல் சமுதாய பிரிவுகளில் 16வது பிரிவாக சேர்க்கப்பட்டுள்ள புதிரை வண்ணார் பிரிவினருக்கு 1964 ஆண்டு ஆதாரம் இல்லை என்றால் அவர்கள் குடிபெயர்ந்தவர்களாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கை கடிதம் கொடுக்கப்பட்டது. இந்த சந்திப்பின் பொழுது கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் சரவண பெருமாள், கலைத்தோணியன், துணைத் தலைவர்கள் நாகலிங்கம், ஆறுமுகம், ஆலோசகர்கள் கிருஷ்ணமூர்த்தி, SKC கஜேந்திரன், செல்வராஜ், மகளிர் அமைப்பு தவமணி, அங்கன்வாடி ஊழியர் சங்க நிர்வாகிகள் ஜான்சி ராணி, விமலா, இந்திய குடியரசு கட்சி சிவகுமார், பூர்வீக பழங்குடியினர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அரங்கநாதன், பூர்வீக சமுதாய அமைப்பை சார்ந்த நாகமணி, கலியபெருமாள், தினேஷ், இருதயராஜ், பார்த்தசாரதி, பஸ்தே மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில பூர்வீக ஆதி திராவிட அரசு ஊழியர்கள் மற்றும் பூர்வீக அட்டவணை இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக உங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்கலான்றதுக்காக முதல்வரை பார்த்து இன்னைக்கு நாங்கள் ஒரு மகத்திற்கு வச்சிருக்கோம். அதனுடைய காணொலி கொடுக்கிறோம். வருகிற 4/9/2024 முதல் 9/9/2024 வரை ஜெர்மனி நாட்டில் நடக்க இருக்கும் உலக அளவிலான கயிறு இழுக்கும் போட்டிகளில் ஆடவர் மற்றும் மகளிர் அணிகளுக்கான போட்டிகள் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியில் மொத்தம் 24 நாடுகள் கலந்து கொள்ள இருக்கிறது. இந்த போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகளும் கலந்து கொள்ள இருக்கிறது. இதற்கான இந்திய அணி தேர்வு 3 கட்டமாக கேரளா, டெல்லி, ஹரியானா போன்ற மாநிலங்களில் நடைபெற்றது. இதில் நம் புதுவை மாநிலத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர் பாரதிதாசன் இந்த 3 தேர்வுகளிலும் கலந்து கொண்டு இறுதியாக இந்திய அணியில் இடம்பெற்று புதுவை மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். வருகிற 3/9/2024 அன்று டெல்லியில் இருந்து இந்திய அணி ஜெர்மன் நாட்டிற்கு புறப்பட இருக்கிறது. இதில் புதுவை மாநில வீரரான பாரதிதாசன் இந்திய அணியில் இடம்பெற்றதற்காக இவரை புதுவை மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் சார்பாக புதுவை மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் தலைவரும் புதுவை மாநில எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் வாழ்த்தி பாராட்டினார். அந்த சமயம் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், திமுக பொதுக்குழு உறுப்பினர் S. கோபால், சங்கத்தின் செயலாளர் சுந்தரமூர்த்தி, தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், நடராஜன், சுற்றுச்சூழல் அணி நவீன், கிளை செயலாளர் அகிலன், பயிற்சியாளர்கள் நந்தகோபால், பார்த்திபன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஆனந்த், பிரவீன், மோகன், கௌதம் ஆகியோர் உடன் இருந்து வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர். வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது புதுவை மாநில கைவிட்டு சங்கத்தின் சார்பாக இந்தியா உலக அளவில் நடக்கின்ற ஜெர்மனியில் நடக்கின்ற 24 நாடுகள் கலந்து கொள்கின்ற அந்த போட்டியில் நமது புதுவை மாநிலத்திலிருந்து ஒரு மாணவர் கலந்து கொள்கிறார். 10 பேரில் ஒருத்தர். புதுவை மாநிலத்தில் இந்த 28 மாநிலத்திலேருந்து 10 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம மாணவன் ஒருத்தர் ரொம்ப பெருமைப்படுகிறது. அதனால் அவர் வர 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரையும் ஜெர்மனியில் நடக்குது. அவர் போட்டு மீண்டும் ஒரு பதக்கம் பெற்று வாழ்த்து பெறுவதற்கு வருமாறு கேட்டுக்கொண்டு தலைவர் அவர்களையும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி பொருளாளர் விஜயகுமார் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர் விஷ்ணு அவர்களின் தலைமையில் மாலை அணிவித்து அன்னதானம் வழங்கி மிஷன் வீதியில் உள்ள குழந்தைகள் மற்றும் பெண்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட காப்பகத்திற்கு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டது. பிறந்தநாள் விழாவின் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. உடன் இளைஞர்களின் நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.
வில்லியனூர் தட்டாஞ்சாவடி அகோர வீரபத்திரர் ஆலயம் ஸ்ரீ பாலமுத்து மாரியம்மன் ஆலய 8ஆம் நாள் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தட்டாஞ்சாவடி ஸ்ரீ அகோர வீரபத்திரர் ஆலயம் ஸ்ரீ பாலமுத்து மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் இரவு மின் அலங்காரத்துடன் திரு வீதி உலா நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நேற்று 8ஆம் நாள் சுவாமி திரு வீதி உலா நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தனி அதிகாரி உமாபதி, விழா குழு தலைவர் தனபால், விழா குழு உறுப்பினர்கள் வில்லியனூர் தட்டாஞ்சாவடி ஊர் கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். அண்ணாநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அண்ணாநகர் பகுதியில் வரசக்தி விநாயகர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழா கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு கணபதி ஹோமம் மற்றும் யாகசாலை பூஜைகளுடன் துவங்கியது. இதனை அடுத்து இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜை தொடர்ந்து பூர்ணஸ்துதி மற்றும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர், திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் உட்பட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் கவுன்சிலர் பொதுக்குழு உறுப்பினருமான வேலவன் செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். வாங்கண்ணா வாங்கண்ணா. இப்போதானையா ரோடு போட்டீங்க, அதுக்குள்ள பள்ளம் தோன்றீங்க? வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டு அதிகாரிகளை நியாயம் கேட்கும் சாமானியன். புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபம் அருகே உள்ள கருவடிக்குப்பம் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் உள்ள சாலையில் அந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினரின் முயற்சியினால் புதிதாக அமைக்கப்பட்டது. மேலும் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியாமல் தகவலும் கொடுக்காமல் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சாலையின் மையத்தில் சுமார் 2 அடி ஆழத்திற்கு பள்ளங்களை தோண்டுவதனால் புதிதாக போட்ட தார் சாலை சின்ன பின்னமாகி உள்ளது. மேலும் அதிகாரிகளின் அலட்சியத்தால் தோண்டப்பட்ட இந்த பள்ளத்தில் இரவில் வாகனத்தில் செல்பவர்கள் தவறி விழுந்து விபத்துக்கு ஆளாகினார்கள். இந்த நிலையில் புதுச்சேரி சுவாமிப்பிள்ளை தோட்டத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் தார் சாலையில் தோண்டப்பட்ட பள்ளங்களை வீடியோவாக எடுத்து இணையத்தில் பரவவிட்டு நியாயம் கேட்டுள்ளார். அதாவது இந்த பள்ளத்தின் மூலம் ஏற்படும் விபத்துகள் குறித்தும் அதிகாரிகளின் அலட்சியத்தால் இதுபோன்று நடக்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ள அவர், இந்த ரோடு போட்ட ஏஇஜேஇயை சட்டமன்ற உறுப்பினர் கண்டிக்க வேண்டும் என்று முறையிட்டுள்ளார். மேலும் இப்போதானையா ரோடு போட்டீங்க, எதற்காக பள்ளம் தோடுறீங்க என்ற கேள்வியோடு கேட்டுள்ளார். தற்போது இந்த வீடியோ இணையதளத்திலும் வைரலாகி வருகிறது. இப்போ பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அது காமராஜர் மணிமண்டபத்துக்கு பேக் சைடு ரோடு. இப்போ தான் நம்ம தொகுதி எம்எல்ஏ வந்து அருமையாக ரோடு போட்டு கொடுத்தாங்க. பள்ளம் தோண்டி வச்சுக்கிறாங்க. நேற்றே இங்கே பெரிய ஆக்சிடென்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ரோடு பாருங்கள், இந்த பக்கம் போகிறாங்க.
போட்டு 1 மாதம் தாங்க ஆகுது, 1 மாதம் 2 மாதம் தான் ஆகுது. நைட்டு இந்த பள்ளத்தில் 2 பேர் கீழே விழுந்துட்டாங்க. எவ்வளோ பெரிய பள்ளம் தோண்டி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ பாருங்கள், நடு ரோட்டில் ஃபுல்லாக பள்ளம் தோண்டுறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு அடி பள்ளம். இப்போ பாருங்கள், அதே மாதிரி நீட்டாக தோண்டிட்டு போகிறாங்க. போட்ட ரோடு ஃபுல்லாக. இரவு நேரத்தில் இது எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. கேட்டாக்கா இவர் வந்து ஜெய் தான் பார்க்கணுன்றாங்க. புதுச்சேரியை கலக்கிய நடிகர் விஜய் சேதுபதி தனது மகனுடன் கலந்து கொண்ட படப்பிடிப்பு. மரியாதை நிமித்தமாக புதுச்சேரி ஆளுநரை சந்தித்து விஜய் சேதுபதி மற்றும் அவரது மகன் ரசிகர் பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தார்கள். புதுச்சேரி ஆளுநர் மாளிகை எதிரே உள்ள பாரதி பூங்காவில் நடிகர் விஜய் சேதுபதியின் படப்பிடிப்பு நடைபெற்றது. பிக்பாஸ் விளம்பர படப்பிடிப்பு என்று படப்பிடிப்பு குழுவினர் தெரிவித்தனர். வெள்ளை கோட் அணிந்து வந்த விஜய் சேதுபதி காரில் அமர்ந்து இறங்குவது போல படமாக்கப்பட்டது. அப்பொழுது துணைநிலை ஆளுநர் விஜய் சேதுபதி நடித்துக் கொண்டிருந்ததை அறிந்த அவரை ஆளுநர் மாளிகைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார். இந்த நிலையில் படப்பிடிப்பிற்கு நடுவே துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை விஜய் சேதுபதி சந்தித்தார். புதுச்சேரியில் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள வந்திருந்த தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர் மற்றும் தயாரிப்பாளருமான விஜய் சேதுபதி இன்று மரியாதை நிமித்தமாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து உரையாடினார். இதனை அடுத்து அவரது ரசிகரின் பிறந்த நாளை முன்னிட்டு பாரதி பூங்காவில் கேக் வெட்டி கொண்டாடிய விஜய் சேதுபதி அவரது ரசிகருக்கு ஊட்டி மகிழ்ந்தார். இதேபோன்று நடிகர் விஜய் சேதுபதி மகன் சூர்யா கதாநாயகனாக அறிமுகமாகும் பீனிக்ஸ் படப்பிடிப்பு புதுச்சேரியில் நடைபெற்றது. இதில் அவர் நடித்த காட்சிகளும் படமாக்கப்பட்டது. அவரும் தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி ரசிகர் பிறந்த நாளை கொண்டாடினார். லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஜீவானந்தபுரம் பகுதியில் மழை வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட குடும்பத்திற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஏற்பாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி 10 லட்சத்திற்கான காசோலை வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்கு ஜீவானந்தபுரத்தை சார்ந்த ஐயப்பன் என்பவர் கடந்த 9/8/2024 அன்று பெய்த கனமழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார். அதன் பிறகு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் வெவ்வேறு துறைகள் மூலம் நடந்த தேடுதல் பணிக்கு பிறகு 11/8/2024 அன்று ஆட்டுப்பட்டி அருகே உள்ள வாய்க்காலில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது. அவரது குடும்ப வறுமையை கவனத்தில் கொண்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் நிவாரணம் வழங்க வலியுறுத்தி கோரிக்கை வைத்தார். இதனை அடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்தும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நிதியிலிருந்தும் கருணைத் தொகை வழங்க உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் உயிரிழந்த ஐயப்பன் அவரது மனைவி புவனேஸ்வரி அவர்களிடம் கருணைத் தொகையாக முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 6 லட்சத்திற்கான காசோலையும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலம் வழங்கப்படும் நிவாரணத் தொகை ரூபாய் 4 லட்சத்திற்கான காசோலையும் மொத்தம் 10 லட்சத்திற்கான காசோலையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நேரில் வழங்கினார். இந்த நிகழ்வின் பொழுது மாவட்ட துணை ஆட்சியர் திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன், வருவாய் அதிகாரி அருண் ஐயாவு, வட்டாட்சியர் திரு ராஜேஷ் கண்ணா ஆகியோர் உடன் இருந்தனர். கமலா அறக்கட்டளை சார்பில் இலவசமாக தட்டச்சு முடித்த மாணவர்களுக்கான அரசு தேர்வுக்கான நுழைவு சீட்டினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். லாஸ்பேட்டை தொகுதியில் கமலா அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து தொகுதி முழுவதும் தையல் பயிற்சி, தட்டச்சு பயிற்சி மற்றும் பல்வேறு சேவைகளை செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் தொகுதி முழுவதும் உள்ள மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு பயிற்சி வழங்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு அரசு தட்டச்சு தேர்வுகளுக்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு தேர்வு எழுதும் வரை பல்வேறு உதவிகள் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு வில்லியனூர் பகுதியில் உள்ள ஆச்சாரியா கல்லூரியில் தட்டச்சு தேர்வு நடத்தப்படுகிறது. இதில் கலந்து கொள்ள லாஸ்பேட்டையில் இருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்கின்றனர். இவர்களுக்கு நுழைவு சீட்டு வழங்கும் விழா கமலா அறக்கட்டளை அலுவலகத்தில் நடைபெற்றது. கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நுழைவு சீட்டினை வழங்கி வாழ்த்து கூறினார். மேலும் இதில் பெற்றோர்கள், தட்டச்சு பயிற்சி அளிக்கும் ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சத்யவேந்தன், அபிநயா, பிரியங்கா, கதிர், மகாலட்சுமி,
சிவஸ்ரீ எஸ். புதுச்சேரி குருசுமா நகர் பத்மினி தோட்டம் அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தின் திருத்தேர் விழாவின் கொடியேற்ற விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுவை குருசுமா நகர் பத்மினி தோட்டம் பகுதியில் அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் திருத்தேர் பெருவிழாவை ஒட்டி 48ஆம் ஆண்டு கொடியேற்று நடைபெற்றது. விழாவில் அந்தோணிசாமி பங்குத்தந்தை கலந்து கொண்டு ஜெபமாலை பிரார்த்தனை செய்து கொடியேற்றி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற சிறிய தேர் பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மற்றும் அந்த பகுதி இளைஞர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு மந்திர ஜெபம் ஓதியபடி சென்றனர். செப்டம்பர் 7ஆம் தேதி நடைபெற உள்ள அன்னையின் பெரிய தேர் ஊர்வல நிகழ்ச்சியை அடுத்து ஜெபமாலை செய்து விழா நடைபெற உள்ளதாகவும் செப்டம்பர் 8ஆம் தேதி குடியிருக்கப்படும் என்றும் ஆலய குழுவினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயம் சார்பில் பல்வேறு கிறிஸ்தவர்கள் செய்து வருகின்றனர். பயபக்தியோடு இந்த அன்னை இந்த நிகழ்வில் பங்கெடுப்பதற்கு முயற்சிக்கின்றோம். கொடி ஏற்றுகின்ற பொழுது உங்கள் கையுள்ள மரங்களை அன்னை புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட காவல்துறை தலைமை இயக்குனர் ஷாலினி சிங்கிற்கு ஆரத்தி எடுத்து நெற்றியில் குங்குமம் வைத்து வரவேற்ற பெண்கள். புதுச்சேரி மாநில காவல்துறையில் புதிய காவல்துறை தலைமை இயக்குநராக ஷாலினி சிங் பதவி ஏற்ற பிறகு ஒவ்வொரு காவல் நிலையங்களுக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் வடக்கு பகுதி சரகத்திற்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம், மேட்டுப்பாளையம், லாஸ்பேட்டை, டி நகர், சேதராப்பேட் போக்குவரத்து காவல் வடக்கு காவல் நிலையங்கள் டிஜிபி ஆய்வு மேற்கொண்டார். ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்திற்கு வந்த காவல்துறை தலைமை இயக்குனர் ஷாலினி சிங்கிற்கு காவல்துறை மரியாதை செலுத்தினர். பின்னர் அந்த பகுதியை சேர்ந்த பெண்கள் காவல்துறை தலைமை இயக்குநராக ஷாலினி சிங்கிற்கு ஆரத்தி எடுத்து நெற்றியில் குங்குமம் வைத்து வரவேற்றனர். அவரும் புன்சிரிப்புடன் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து காவல் நிலையத்தில் உள்ள ரெக்கார்ட் ரூம், ஆயுத அறை, குற்றம் மற்றும் குற்றவியல் கண்காணிப்பு அறை மற்றும் காவல் நிலையத்தின் செயல்பாடுகள், சிசிடிவி கண்காணிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மேற்கண்ட காவல் நிலைய கண்காணிப்பாளர்களுடன் காவல் நிலையங்களின் செயல்பாடுகள் மற்றும் தேவைகள் குறித்தும் குற்ற செயல்களின் நிலவரங்கள் குறித்தும் கேட்டறிந்தார். ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தை ஆய்வு செய்த பொழுது திருப்தி அடைந்த அவர் இதனை தொடர்ந்து பின்பற்றுமாறு பாராட்டினார். மேலும் அனைத்து குற்றம் தொடர்பான பதிவுகளையும் அவ்வப்பொழுது பதிவு செய்து வைக்க வேண்டும், எப்பொழுது கேட்டாலும் எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்றும் கூறினார். மீண்டும் முக்கிய செய்திகள். மின் கட்டணம் உயர்வினை கண்டித்து முற்றுகை போராட்டம். காங்கிரஸ் அறிவிப்பு. புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் படுக்கை வசதி இல்லாததால் ஒரே படுக்கையில் 3 நோயாளிகள் படுத்திருக்கும் அவலம். வீட்டு விசேஷத்திற்கு வந்தது போல நோயாளிகள் பாய் தலையணை போட்டு சிகிச்சை பெறும் கொடுமை. குளுக்கோஸ் போடுவதற்கு ஸ்டாண்ட் வசதி இல்லாததால் குளுக்கோஸ் பாட்டிலை கையில் பிடித்தபடி கால் கடுக்க நிற்கும் பெண். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட காவல்துறை தலைமை இயக்குனர் ஷாலினி சிங்கிற்கு ஆரத்தி எடுத்து
நெற்றியில் குங்குமம் வைத்து வரவேற்ற பெண்கள். இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.